காட்டில் வழி தவறிய இளவரசன் சூனியக்காரியுடன் மாட்டிக்கொண்டு அதன் குழந்தைகளுக்கு இரையாக போகிறான். அது சாதாரண கிளியின் உயிரே, ஆனா இங்கோ விலைமதிப்பற்ற மன்னரின் உயிரே. உங்களை பாதுகாப்பது என் கடமை. நான் உங்களை பாதுகாக்க தவறினால் ஷாம் தேச மன்னர் தன் அமைச்சருக்கு கொடுத்த தண்டனை போல் நீங்கள் எனக்கு கொடுங்கள். ஷாம் தேச மன்னர் அந்த அமைச்சருக்கு என்ன தண்டனை கொடுத்தார்? அங்கு என்ன நேர்ந்தது? அமைச்சர் மன்னரிடம் கதையை சொல்ல ஆரம்பித்தார். அமைச்சரே, என் ராஜ்யத்தில் மிகவும் நம்பிக்கைக்குரிய மனிதராக தாங்கள் இருக்கிறீர்கள். என் மகன் என்று வேட்டையாட விரும்புகிறான். அவனுக்கு பாதுகாவலனாக உங்களை நான் நியமிக்கிறேன். நீங்கள் அவனை உங்களுடைய கண்காணிப்பில் பார்த்துக் கொள்ளுங்கள். தன் அமைச்சரின் பாதுகாப்புடன் இளவரசர் ஹாரிஸ் வேட்டையாட புறப்பட்டார். ஒரு பெரிய மான் கூட்டத்தை கண்டவுடன் இளவரசர் மிகவும் உற்சாகத்துடன் வேட்டையாட ஆரம்பித்தார். அதில் ஒரு மானை துரத்தி கொண்டு சென்ற இளவரசின் குதிரை சற்று நேரத்தில் மின்னல் வேகத்தில் திசை மாறி அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தது. மிகவும் ஆபத்தான மிருகங்கள் நடமாடும் அந்த காட்டில் தனிமையில் சிக்கிக் கொண்ட இளவரசர் அங்கே ஒரு அழகிய பெண்ணை கண்டார். அந்த பெண்ணை கண்டவுடன் இளவரசர், யார் நீ? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று வினவினார். நான் ஒரு இந்திய மன்னரின் வம்சாவளி வந்தவள். நான் என் குடும்பத்துடன் வழி தவறி இந்த காட்டுக்குள் வந்து மாட்டிக்கொண்டேன். என்னுடன் வாருங்கள், என் குடும்பத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவளின் அழகில் மயங்கிய இளவரசர் அவளுடன் சிரித்தபடி தன்னுடைய குதிரையில் அவளை ஏற்றிக்கொண்டு அவள் காட்டிய வழியில் அவர் பயணித்தார். ஒரு வழியாக அவள் காட்டிய இடத்தை வந்து அடைந்ததும் அவள் குதிரையில் இருந்து இறங்கி ஒரு பழைய பால் அடைந்த இடிந்த மண்டபத்திற்குள் நுழைந்தாள். அவள் வெளியே வர தாமதமாகியதால் இளவரசருக்கு சந்தேகம் ஏற்பட்டு அந்த இடிந்த மண்டபத்திற்கு அருகில் சென்றார். அப்போது அங்கு அவர் கண்ட காட்சி அவரை மிரள வைத்தது. பிள்ளைகளே, உங்களுக்கு இன்று உணவாக ஒரு கொழுத்த இளைஞனை கொண்டு வந்துள்ளேன். அவன் வெளியேதான் நிற்கிறான். உங்களுக்கு நான் அவனை விருந்தாக்கப் போகிறேன். மறுபுறம் இளவரசருக்கு பாதுகாப்பாக இருந்த அமைச்சர் மன்னரை வந்து சந்தித்தார். என் பாதுகாப்பில் இருந்த இளவரசர் நான் கண் இமைக்கும் நேரத்திற்குள் தன் குதிரையை மின்னல் வேகத்தில் ஊட்டிக்கொண்டு அடர்ந்த காட்டுக்குள் வழி தவறி சென்று விட்டார். நான் தனிமையில் தேடி அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனக்கு இப்போது உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. எங்கள் சில பணியாட்களை என் மகன் அனுப்பினால் நான் அவர்களுடைய உதவியுடன் இளவரசரை நான் கண்டுபிடித்து கொண்டு வருவேன். உன்மேல் நான் வைத்த நம்பிக்கையை நீ நாசமாக்கி விட்டாய். இன்று இரவுக்குள் இளவரசனை நீ கண்டுபிடிக்கவில்லை என்றால் நாளை காலை உன் தலை வெட்டப்படும். மன்னரின் பணியாட்களின் உதவியுடன் ஒரு குழுவை அமைத்து அமைச்சர் காடு முழுவதும் கொட்டும் மலையில் இளவரசரை தேடினார். எங்கு தேடியும் இளவரசர் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு தோல்வியே மிஞ்சியது. மறுநாள் காலை அரசபை கூடியது. அமைச்சர் கைது செய்யப்பட்டு அனைவரின் முன்னிலையில் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. கிரேக்க மன்னரின் அமைச்சர் கதையை நிறுத்தினார். நான் உங்களை பாதுகாக்க தவறினால் இந்த ஷாம் தேச மன்னர் கொடுத்த தண்டனையை போல் நீங்கள் எனக்கு மரண தண்டனையை கொடுங்கள். அமைச்சரே, ஆனால் அந்த இளவரசனுக்கு என்ன நேர்ந்தது? அவன் அந்த சூனியக்காரியிடமிருந்து தப்பித்தானா? அத்துடன் கதையை நிறுத்தினாள் ஷராஜாத். அந்த இளவரசருக்கு என்ன நேர்ந்தது? அவர் தப்பித்தாரா? சொல் ஷராஜாத், நான் ஆர்வமாக இருக்கிறேன். நாளை இரவு நான் உயிரோடு இருந்தால் இந்த கதையை நான் பொறந்து சொல்கிறேன். சூனியக்காரியின் சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்க முயன்ற இளவரசர் மறுபடியும் அகப்பட்டுக் கொண்டான்.